இது 3 இருந்துச்சுன்னா அவங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். வசப்படிங்க, நான் இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அந்த வார்த்தை பைபிள் அண்டர்லைன் பண்ணுறீங்களா? இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. ஆண்டவங்களை ஒரு நாளும் உங்களை அலைய வைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? உங்கள் நீதியே உங்களை பாதுகாக்கும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் நீதி உங்களை பாதுகாக்கும், உங்கள் உண்மை உங்களை பாதுகாக்கும், உங்கள் உத்தமம் உங்களை பாதுகாக்கும். யோபு சொல்லுகிறான், என் நீதி என்னை, அதாவது ஆண்டு சொல்லுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு நான் எனக்கு நானே என் நீதி எனக்கு நீதி ஆயிற்று. பல நேரங்களில் திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. உங்கள் நீதி உங்களை காப்பாற்றும். உலக நீதி அல்ல. இந்த 3 எது? உண்மை, நேர்மை, வெளிப்படையான தன்மை. முதல்ல கர்த்தருக்கு வெளிப்படையாக இருங்க. தாவீது சொன்னான், நான் பாவம் செய்தேன். நாத்தான் சொன்னான், அந்த ஆள் நீ தான். சொல்லியிருக்கலாம், நான் அல்ல, நான் தான். 51ஆம் சங்கீதம், என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். ஏசாயா, நான் அசுத்த உதவுள்ள மனுஷன் நான். கவனிங்க, அந்த வெளிப்படையான தன்மை தான் தாவீது இந்த அளவு கொண்டு வந்துச்சு. நாத்தான் சொல்லும்போது, நீ தப்பு பண்ணிட்ட, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, அவன் சொன்னான், நான் தான். ஹலோ, நாம் தப்பு பண்ணாலும் தப்புக்கு 10,000 சப்பக்கட்டு கட்டுறோம். புரியவே இல்லை. என்ன பாருங்கள் எல்லாரும், தேவன் எவரிடத்திலும் விளக்கம் கேட்பதில்லை. விளக்கம் கேட்கிற அளவுக்கு அவர் இல்லை. புரியல? தேவன் எவரிடத்திலும் விளக்கம் கேட்பது இல்லை, அதனுடைய வேலையும் இல்லை. புரியவில்லை? தேவன் எவரிடத்திலும் விளக்கம் கேட்பதில்லை, அதனுடைய வேலை இல்லை. ஏன் தெரியுமா? உடைய விளக்கம் கேட்கல. எஸ், அர்ப்பணத்தை கேட்கிறார். ஆமாண்டவரே, விளக்கம் யார் பாருங்க. நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாமா? நீ எங்கே போகிறீங்க, ஏன் இதுக்கு வரீங்க, ஏன் லேட்டாக வரீங்க, ஏன் நீங்கள் வராமல் இருக்கிறீங்க, எனக்கு விளக்கமே தேவையில்லை. தேவன் விளக்கங்கள் யார்ட்டையுமே கேட்கறதில்ல. நல்லா பைபிள் வாசித்து பாருங்களேன். ஏன் இப்படி செய்தாய்? எலியா கிட்ட போய், எலியாவே, இப்போதான் உனக்கு இங்கே என்ன வேலை? விளக்கம் இல்லை. ஆதாமே, நீங்கள் இருக்கிற விளக்கம் அல்ல, நீ எப்படி இருக்க வேணும் நினைத்தேன், அப்படி இல்லையே. அதான் அவனுடைய கருத்து. இட் இஸ் நாட் எக்ஸ்பிளைன். அதாவது காட் நெவர் நீட் எக்ஸ்பிளனேஷன். உடைய விளக்கங்கள் தேவையே கிடையாது, அர்ப்பணம் தான் தேவை. பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த மல்கியாவில் ஒரு 26 தோல்விகளை சொல்லுவார் மல்கியான் புஸ்தகத்தில். ஆனால் சொல்கிறாரு, ஆனாலும் நீ பயந்திருந்தால் நீதியின் சூரியன் உதிக்கும். ஸோ தேவனுக்கு விளக்கமே தேவையில்லை. அது அவர் எதிர்பார்க்கல. நீ ஒத்துக்க, எஸ் லார்ட், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், அப்படி பேசிட்டேன், இதை செஞ்சிட்டேன், இதை சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சொன்ன கேட்க மாட்டார். இன்னும் எவ்ரிதிங், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்க அறிந்திருக்கிறீர், என் மீறலையும் அறிந்திருக்கிறீர். என் மீறலை நீ, அவர் தெரியும் எந்த கான்டாக்டில், எந்த கான்டெஸ்ட்டில் நான் பண்ணன்றது தெரியும். விரும்புதெல்லாம் ஒன்று தான், கம் அண்ட் டு மீ. இன்னைக்கு கூட காலையில் சொன்னேன், என் இடத்துல வா, வாழ்வு தருவேன். அதாவது அந்த வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயம் இருக்குது, கவனிங்க எல்லாரும். அந்த வார்த்தையை படிக்கலாம். அந்த வார்த்தை, அப்பத்துக்கு நான் இறந்து, என்னங்க அது இன்னொரு கருத்து தெரியுமா? இன்னொரு கருத்து என்ன பாருங்க எல்லாரும். இந்த 3 இல்லை என்றால் தரித்திரம் உன் வாழ்க்கையில் இருக்கும். நேர்மை இல்லை என்றால், வெளிப்படையான தன்மை இல்லை என்றால், ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும் தன்மை இல்லை என்றால், உன் வாழ்க்கையிலே தரித்திரம் தாண்டவம் ஆடும். நம்புறீங்களா? வசனம் சொல்கிறேன் கேளுங்க. தரித்திரம் தாண்டவம் ஆடும். படிக்கிறேன் கேளுங்கள். தரித்திரம் தாண்டவம் ஆடும். அதிலேயே 10ஆம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தரித்திரம் தாண்டவம் ஆடும். நீதிமொழிகள் 10:5. தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 10:5 அந்த வார்த்தை சொல்லுகிறது, லட்சையை உண்டாக்கும். தட் மீன்ஸ் தரித்திரத்தை உண்டாக்கும், ஏழ்மை உண்டாக்கும்,
வறுமையை உண்டாக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? நேரில் பார்க்கிற என்றைக்கு நம்பகத்தன்மை இல்லையோ, என்றைக்கு அந்த உண்மை நேர்மை இல்லையோ, அந்த வார்த்தை சொல்லுகிறது 10:5 அந்த வார்த்தை சொல்லுகிறது தமிழ் பைபிளில் லச்சை. என்னங்க சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆங்கிலத்தில் ஷேம். எப்படி இன் இங்கிலீஷ் ப்ளீஸ்? இன் இங்கிலீஷ் ஷேம். இங்கிலீஷில் பார்த்தீங்களா? ஷேம், வெட்கம். கவனிங்க பாருங்க, வெட்கத்துக்கு நானே காரணம். அவமானம், நிந்தை, வேதனை, கண்ணீர், ஷேம். பாருங்க, இதை விட உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பசியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், உயர்ந்த வஸ்திரம் போடாமல் இருக்கலாம். ஆனால் அவமானப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. எது கல்யாண வீட்டுக்கு அவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு போகிறீங்க? கல்யாண வீட்டுக்கு எது காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு போகிறீங்க கேட்டேன். மக்கள் மதிக்கணும்னு. அது அவசியமே இல்லை. இப்போது இந்த ஷேம், இந்த அவமானத்து யார் காரணம்? நீங்கள் தான். நேர்மை இல்லை, உண்மை இல்லை, அதாவது நம்பகத்தன்மை இல்லை, ஒளிமறைவான வாழ்க்கை. கவனிங்க, அது உங்களுக்கே அவமானத்தை உண்டு பண்ணும். இன்னொரு முறை அந்த வார்த்தை தமிழை விட ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆங்கிலத்தில் லச்சையை காஸ் ஷேம். ஹலோ, அவங்களால எனக்கு அவமானம், இவங்களால எனக்கு அவமானம் இல்லை, என்னாலே எனக்கு அவமானம். சில பேருக்கு பிள்ளைகளால் அவமானம், புரியுது நினைக்கிறத? பிள்ளைகளால் சில அவமானம். சில பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவால் அவமானம். பற்றியா அவங்க அப்பா குடிச்சு தூங்குறாரு, பற்றியா இதை பற்றியா அவங்க அம்மா, இதை பற்றியா அவங்க அப்பா ஜெயிலில். பெற்றோரால் சில பிள்ளைகளுக்கு அவமானம், சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் அவமானம். ஆனால் இங்கே யாரால் அவமானம்? என்னால் எனக்கு அவமானம். நேர்மை இல்லை, அதாவது நம்பகத்தன்மை இல்லை. இதனால தான் ஒரு 5 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ஞானம் கொடுப்பது. நம்பர் 1 10:1 நான் வாசிக்கிறேன், கேளுங்க எல்லாரும். 10:1 வேகமாக சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். ஞானம் சந்தோஷத்தை தரும். 10:1 நான் சொல்கிற வார்த்தை மட்டும் அப்படி அப்படியே கோடு போடுங்க. வேதம் இருக்குமானால் இந்த ஊடகத்தில் பார்க்கிறவர்கள், இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட ஓப்பன் யுவர் பைபிள், சாம் வேர்ஸ் Proverbs 10:1 நான் சொல்கிற வார்த்தை ஞானம் சந்தோஷம், மூடத்தனம் சஞ்சலம். ஞானம் சந்தோஷம், மூடத்தனம். ஆங்கிலத்தில் போடுவாங்க wisdom produce joy. ஞானம் இருந்தாலே மகிழ்ச்சி வந்துடும். நிறைய பேருக்கு புரியல. இதை நம்புறீங்களா? திரும்ப சொல்லுகிறேன். ஞானம் என்னமா? அடுத்த வார்த்தை அது எதை கொடுக்கிறது? அது எப்படிங்க? சோறே இல்லை, சம்பளமே இல்லை, காசே இல்லை, வருமானமே இல்லை, எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்த பரத்தின் ஞானமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துரும். இருப்பதை கொண்டு நீங்களே சொல்லுவீங்க பரவாயில்லை. கவனிங்க, எல்லாம் இருக்கிறது ஆனால் சந்தோஷம் இல்லை. எல்லாம் இருக்குது ஆனால் என்ன இல்லை? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஆனால் மகிழ்ச்சி இருக்குது. திரும்ப சொல்கிறேன், மகிழ்ச்சி எங்கே தான் இருக்குது தெரியுமா? ஞானத்தோடு தான் இருக்குது. ஞானம் என்னம்மா? நேர்மை, வெளிப்படையான தன்மை, ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணக்கு. பேருக்கு புரியல பார்த்தீங்களா? நேரம் கொடுத்தாரு, நேரத்தை ஆண்டு கொடுக்குறாங்களா? யாருக்கு வேலை இல்லை? இப்போது எனக்கு வேலை இல்லையா? ஏகப்பட்ட வேலை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தலைக்கு மேலே வேலை இருக்குது நிறைய. ஆனாலும் இதுதான் முக்கியம். மகிழ்ச்சி என்பது இந்த உழைப்பில் இல்லை, மகிழ்ச்சி என்பது தேவனும் வாழ்கிறது, உறவில் இருக்கிறது. இன்னும் அடுத்து சொல்ல போகிறேன். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க. அடுத்து ஒரு வார்த்தை 2ஆம் வசனம் கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் மாற்ற நம்புகிறேன். ஞானத்தில் நீதி உண்டு.
நீதி இருக்குதுங்களா? அநியாயத்தை விட்டுருங்க. ஞானத்தில் என்ன உண்டு? இது புரியுதா உங்களுக்கு? அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் நினைக்கிறீங்களா? இந்த அரசியல்வாதிங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, கோடி கோடியாக சேர்க்குறவங்கிட்ட என்ன இருக்காதான்? அவையில் ஒன்றுக்கும் நீங்கள் அது புரிய என்ன பாருங்களா? ஞானமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த பன் பட்டர் ஜாம் சொல்கிறீங்களாம்மா, அது மாதிரி ஞானத்துக்குள்ளே என்ன இருக்குது? முதல்ல சந்தோஷம் இருக்குது. இரண்டாவது, ஞானத்துக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இருக்குது. இது யோசிக்க முடியாது. தேவ ஞானம் இருந்தால், நேர்மை இருந்தால், உண்மை இருந்தால், சத்தியம் இருந்தால், கவனிங்க, அதில் ஒரு வசம் போட்டுருது, மரணத்திற்கும் உங்களை தப்புவிக்கும். மரணத்திற்கும் ஆபத்துக்கும் எல்லாவற்றுக்கும் உங்களை தப்புவிக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லுங்கள், தப்புவிக்கும். அதர் வேர்ட் கவனிங்க, அது என்னை பாதுகாக்கும். திரும்ப சொல்கிறேன், திரும்ப என் நேர்மை என்னை பாதுகாக்கும், என் வெளிப்பட தன்மை என்னை பாதுகாக்கும், எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கணக்கு கொடுக்குறனே அது என்னை பாதுகாக்கும். இது உண்மை இல்லையா? யார் பாதுகாக்கிறோம் இல்லையோ, என் நேர்மை என்னை பாதுகாக்கும், என் உத்தமம் என்னை பாதுகாக்கும், என் நீதி என்னை பாதுகாக்கும். ஆனால் நீதியாக இல்லை. திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஞானத்தை வைத்து தேவ நீதி அடையப்படக்கூடாது. உங்கள் ஞானம் என்ன? நிறைய சொல்லலாம், எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இது இல்லை, பாருங்கள் இதெல்லாம் வர முடியல, எல்லாம் நிறைய காரியம் இருக்கலாம். அவர் சொல்கிறார், அது உதவாது. சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, ஒன்றுக்கும் உதவாது. உங்கள் பட்டிமன்றலாம், ஹலோ எனக்கு ஒரு அம்மா கேட்குறேன், இல்லை பாஸ்டர் எனக்கே பத்தலை பாஸ்டர்னு. எனக்கே பத்தலையா? எப்போ தான் பத்தும்? தீ வச்சா தான் பத்தும். நிறைய பேருக்கு எனக்கு பத்தலை. மனசாட்சி இல்லாத நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. என்ன இல்லை? அந்த மூணு போட என்ன இல்லை? ஜோம் பண்ணுறாங்களா? சூப்பராக ஜோம் பண்ணுறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறாங்களா? சூப்பராக பேசுகிறாங்க. குதிக்கிறாங்களா? சூப்பராக குதிக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை? காது கேட்குதா? நேர்மை இல்லை, வெளிப்படையான தன்மை இல்லை. இப்போது நீங்கள் லட்ச ரூபா சம்பாதிச்சா கூட நீ எவ்வளோ சம்பாதிச்சு நான் கேட்க போகிறதில்ல. புரியுதா உங்களுக்கு? நீ ஏன்டா எவ்வளோ தான் கொடுக்குறான்னு கேட்க போகிறதில்ல. ஏன் தெரியுமா? இது உங்களை பாதுகாக்கும். சொல்ல புரியுதா? நீதியோ அந்த ஞானம், நீதி என்ன செய்யுமா? 2ஆம் வசனத்தில் என்ன செய்யுமா? மரணத்துக்கு உங்களை இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க, இது செக்யூரிட்டி. ஹலோ, செக்யூரிட்டி பேங்க் லாக்கர் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. ஆண்டுக்கு பயப்படுறீங்களே, அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு. நேர்மையாக இருக்குது, அதுதான் உங்களோட பாதுகாப்பு. 3ஆம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 10:4 நிறுத்தி படிக்கணும். ஞானம் சுறுசுறுப்பை தரும், செல்வத்தை தரும். தேங்க்யூ. துறையில் பாருங்க, ஞானம் விடாமுயற்சியை தரும். தமிழ் என்ன போடுறது? தமிழில் 10:4 சுறுசுறுப்பு. என்னங்க புரியலையா? அது சுறுசுறுப்பாக சொல்லணும். ஞானம் எதை தரும்? எப்போ பார்த்தாலும் என்னது? இங்கே வலி. நான் சொல்லி தமிழ் புரிஞ்சாங்கண்ணா. நேர்மை, நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, இது ரெண்டுமே உங்களை இன்னும் தொடர வைக்கும். சொல்லுங்க. அதாவது நீ கூட இந்த வருடம் பாடினாங்க, விடமாட்டேன். தாகத்தால் நான் வறண்டு போனாலும், வனாந்திரமாக இருந்தால் கூட they will continue. புரியுது உங்களுக்கு? ஏழ்மை இருக்குது, வறுமை இருக்குது, இல்லாமல் இருக்குது, அடிப்படை தேவை இல்லை, ஆனால் ஸ்டில் அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அதான் ஞானம். ஆச்சரியப்படணும். இவ்வளோ ஏழ்மை இருக்குது, இவ்வளோ வறுமை இருக்குது,
குடிகார கணவன், டெய்லி அடி உதவாங்க, நிறைய பெண்களை பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தரை நேசிக்கிறாங்க. அது என்ன செய்யும் தெரியுமா? வசனத்தை படிங்க. என்ன செய்யும்? 4 கடைசி வார்த்தை. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அம்மா, செல்வம் இன்னும் 10 வீட்டில் வேலை செஞ்சால் வராது. நீங்கள் 100 வீட்டில் வேலை செஞ்சால் செல்வம் வராது. நேர்மையும் நீதியும் நம்பகத்தன்மையும் பரலோக தேவனோடு வாழும்போது, இந்த வார்த்தை சொல்கிறீங்களா எல்லாரும்? இது இது புரியுதா உங்களுக்கு? சுறுசுறுப்பு. அது எப்படிங்க வருங்க? ஏம்மா, ஹார்லிக்ஸ் குடிச்சா வருமா? இல்லை. ஞானம் சுறுசுறுப்பை தரும். இதெல்லாமே ஞானத்தை பற்றி பேசுறது. ஞானம் செல்வத்தை தரும், ஞானம் மகிழ்ச்சியை தரும், ஞானம் பாதுகாப்பை தரும். அதில் போட்டாங்க பார்த்தீங்களா? ஞானம் பாதுகாப்பை தரும். ஞானம் 4ஆம் வசனம் இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? விடாமுயற்சியும். என்ன கேட்குறேன், ஞானமான செழிப்பாக இருக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. இது உண்மையா இல்லை என்னுடைய வாழ்க்கை நிலை உண்மையா? செல்வத்தை சுத்தமாக சொல்லுங்க. ஞானம் இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன் சுறுசுறுப்பே இல்லை? தேவ ஞானமே இல்லை. மனசாட்சியில் அதை புரியல. 10 வரைக்கும் வீட்டில் பிள்ளைங்க தூங்குத, நீங்களாம் அம்மாவா? நீங்களாம் புரியவே மாட்டேங்குது. 10 வரைக்கும் பிள்ளைங்க தூங்குது, அது பெருமையாக வேறு சொல்கிறீங்க. என் பிள்ளை 10 வரைக்கும் தூங்குது. என்ன அர்த்தம்? என்ன இல்லை? அவ்வளோதான். யாருக்கே இல்லை? அம்மாவுக்கே இல்லை. அம்மாவுக்கு தானே பிள்ளைக்கு வரும், அம்மாவுக்கே இல்லை. அப்பாவுக்கு தானே பையனுக்கு வரும், அப்பனுக்கே கிடையாது. இன்னைக்கு சொல்லட்டுமா? வறுமைன்னு சொல்கிறாங்களே, இந்த வேதம் சொல்லுது, ஞானம் உள்ளவன் செழிப்படைவான். அவன் நம்புறீங்களா? உழைப்பால் செழிப்பா, ஞானத்தால் செழிப்பா? உழைப்பால் செழிப்பா, தேவனால செழிப்பா? நீ புரியுதுங்களா? நீ கூட ஒரு அடக்க ஆராதனையில் மோகன் சொன்னார், நான் ஒரு சின்ன கார் ஷெட்டில் 4 பேர் வச்சு ஆராதனை பண்ணேன், என் வாழ்க்கையை சீரோட ஆரம்பித்தேன் அப்படின்னாரு. நீ பஸ் மோகன். அப்போ யோசித்து பாருங்க, அந்த ஞானம், அந்த 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 உத்தமம் என்ன செய்யும் அவங்கள? இன்னைக்கு பிரம்மாண்டமான ஊழியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, செழிப்பு. நீங்கள் மரித்து போன ஒருவர் நீங்கள் மரித்தார், பீகாருக்கு 143 கோடி கொடுத்துருக்கிறாராம். சொல்லிட்டு 140 கோடி ரூபாய் பீகார் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கிறாராம். அவர் 140 கோடி கொடுத்துருக்கிறாராம். அவர் மாரநாதாவில் படித்தவர். என் சம்பளத்தோட சம்பளம் ரொம்ப குறைவு. நீங்கள் அவர் சாட்சியில் சொன்னாங்க, பீகாருக்கு மட்டும் 140 கோடி கொடுத்துருக்காராம் ஊழியத்துக்கு. சொல்லுங்கள், செழிப்பு எதனால்? அவங்க அப்பா 40 வயசில் மரிச்சாராம். ஏழை குடும்பம், 5-6 பிள்ளைகள், ஒதுக்குமே வழி இல்லை. புரியுது அவங்களுக்கு? அவாய்ஸ் திருப்பு தான் போடுவார், சாதாரண அந்த அவாய்ஸ் திருப்பு தான் போட்டுருப்பார். இன்றைக்கி அவர் சாட்சியில் சொன்னார், ஒருத்தர் அந்த பெற்றுக்கொண்டவர் சொல்கிறாரு, பீகாருக்கு 140 கோடி கொடுத்தாரு இவர் அப்படின்னு. மரித்தவர் சொல்லலை, பெற்றுக்கொண்டவர் சொல்கிறார். கவனிங்க, அடிப்படை தேவையில்லாத ஒரு மனுஷன்தான். சொல்லுங்கள், ஞானம் எதை தரும்? அதிலே கட்டியாக பிடிச்சிக்கிறீங்களே. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை துயர்கள் வந்தாலும் என்ன தரும்? விடாமுயற்சி தரும். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க, இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. 10:9 ஞானம் சொல்லுங்க, ஞானம் சொல்லுங்க, என்னை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும். எப்படிங்க சொல்கிறேன் இல்லை? இவன் பத்திரமாயிரு வீட்டில் சொல்லணுங்களா? பத்திரமாயிருடா போய் சொல்ல மாட்டேன்ல. உங்கள்கிட்ட சொல்லுவாரா, ஏம்மா நான் போகிறேன் பத்திரமாயிரு வீட்டை பூட்டிக்க? சொல்லுங்கள், ஞானம் உள்ளவங்க நேர்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. வசனம் படிக்கலாமா? எழுந்திருந்து சொல்லுங்கள், ஞானம் சொல்லுங்கள், ஞானம் உத்தமத்தை தரும், பத்திரமாய் பாதுகாக்கப்படும். இன்னும் சொல்லட்டுமா? அது வார்த்தை போட்டுருது, ஞானம் என்றைக்குமே குறுக்கு புத்தி இருக்காது, கோணலான வழிகள். என்ன போட்டுதுங்க? கோணலான என்ன பண்ணீங்க?
சில பேர் ரொம்ப குறுக்கு புத்தி இல்லை, புத்தியும் குறுக்கு, வழியும் குறுக்கு, வாழ்க்கையும் குறுக்கு, எல்லாமே குறுக்கு. என்ன தமிழ் என்ன போடுறது? கோணலான புத்தி, கோணலான சிந்தை. ஏன் இவருக்கு ஏன் கொடுக்கணும்? இவருக்கு ஏன் கொடுக்கணும்? அவருக்கு இல்லையா? என்னதுன்னு கேட்டேன். கோணலான அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அவருக்கு இல்லையா? இதுவே தப்பு. அதில் போட்டிருக்குது. அது என்ன செய்யுமா அந்த புத்தி? 9 2 காரியம் எல்லாமே எதிர்மறையாக இருக்கும். உத்தமம், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? உத்தமம், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தப்பா சொல்றீங்களே. உத்தமம், பத்திரம். உத்தமம் என்னங்க? பத்திரம். கோணலான வழி, என்னைக்கு ஒரு நாள் மாற்றுவார். புரியுதுங்களா? சொல்லுங்க. உத்தமம், இந்த வார்த்தை பார்க்கணும், மூடி வச்சு அப்படி தெரியும். உத்தமம், பத்திரம் இல்லை, பத்திரம். உத்தமாக இருக்கு எப்படி இருப்பான்? ரொம்ப சேஃபாக கத்திர பார்த்துப்பார். புரியுதுங்களா? நீங்கள் எங்கே போய் சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் கோலனான வழி. இன்னைக்கு இல்லாட்ட ஒரு நாள் என்னம்மா இந்த தப்பு பண்ணுறவன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் இல்லை மறைக்கிறதுக்கு. யார்கிட்ட பேசினேன்? யார்கிட்டையுமே பேசலை. என்ன சாப்பிட்ட? நான் ஒன்றுமே சாப்பிடல. ஊது, எதுக்கு நான் ஊதணும்? ஏன் லேட்டாக வர? சும்மா தான் வரேன். புரியல? எப்போ வேலை முடிஞ்சுன்னு எப்போ வர? இப்போ தான் முடிஞ்சுது. இதெல்லாம் என்னது? என்ன போட்டிருக்குது அதில்? சத்தமாக சொல்லுங்க. கோணலான வழிகள் 9. நான் என்னைக்கா ஒரு நாள் இதை மட்டும் நமக்கு அது வேண்டாம். நமக்கு இதான் வேணும். ஞானம், அது சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுங்க. ஞானம், அந்த வார்த்தை உத்தமம், பத்திரம், கோணலானது, ஒரு நாள் மாற்றுறது. ஒரு நாள் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, நிறைய இருக்குது. 10:2 கூட. 10:2 என்னங்க அதில் போடுறீங்களா? பயனற்ற தன்மை 2 பின்னால் வரும். சொல்லுங்கள். 1க்கு உதவாதுன்னு சொல்லுங்கள் சத்தமாக. தமிழில் பயனற்ற தன்மை. எனக்கும் பயன்பட மாட்டேன், ஆண்டருக்கும் பயன்பட மாட்டேன், யாருக்குமே பயன்படும். இங்கிலீஷில் பைபிளில் த ஃபர்டிலிட்டி ஆஃப் விக்கெட்னஸ். தமிழில் ரைட், ஒர்த்லெஸ். பயனற்றது, ஒர்த்லெஸ். பயனற்றது, மதிப்பில்லாத ஒன்று. சொல்லுங்க எல்லாரும். அதாவது இந்த குறுக்கு வழி, நேர்மையற்ற வாழ்க்கை, இதெல்லாம் என்ன செய்யும்? அதாவது உங்கள் மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. உங்கள் மதிப்பை சொல்லுங்கள். என் மதிப்பை நானே கெடுத்துக்கிறேன். ஏன்? குறுக்கு வழி, நம்பகத்தன்மை இல்லை, அப்புறம் டிரான்ஸ்பரண்ட், அது நம்பகத்தன்மை. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒன்றை நான் பயன்படுத்தலை. கவனிங்க. சொல்லுமா, பயனுள்ளதாக நீங்கள் இருக்கலாம், பயனற்றவளாக இருக்கலாம், மதிப்புள்ளவளாக இருக்கலாம், மதிப்பில்லாமல் இருக்கலாம். இதுதான் ஞானம். உங்களை பயனுள்ள மக்களாய் மாற்றும். ஞானம் உங்களை மதிப்புள்ள மக்களாய் மாற்றும். என்னைக்கு அதை விட்டுட்டு குறுக்கு வழி, தேவையற்ற காரியங்கள், உலக ஞானத்தை பயன்படுத்துகிறீங்களோ உங்களுக்கும் பயன் இல்லை, உங்கள் மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. இங்கிலீஷ் வார்த்தை போட்டாங்க, ஷேம். கவனிங்க. உங்களால் எனக்கு அவமானம் இல்லை, என்னாலே எனக்கு அவமானம். அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஞானம்
அது போடுறீங்களா? விஸ்டம் அண்ட் ஜாய். ஞானம் மகிழ்ச்சியை தரும். எல்லாம் சொல்லுங்க. ஞானம் பாதுகாப்பை தரும், ஞானம் செழிப்பை தரும், விடாமுயற்சி. ஞானம் என்னை பாதுகாக்கும். ஆமேன். நம்புறீங்களா? யார் பாதுகாக்கிறீங்க இல்லையோ அவரே ஞானம், அவரே நீதி. திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் ஞானத்தை வச்சு ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் இட போடக்கூடாது. சொல்லப்படுது, எனக்கு அவ்வளோ பிரச்சனை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இப்போ தான் வந்தேன், உடம்பே முடியல, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, அதெல்லாம் உங்கள் கதை. ஆனால் அவர் கதையை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், பாதுகாப்பு. அவர் ரிவர்ஸில் போகிறீங்க, ரிவர்ஸில் செழிப்பு. மூணாவது பாதுகாப்பு, முதல்ல மகிழ்ச்சி. இதெல்லாம் எங்கே தான் இருக்குது? ஞானம் என்பது அவர் தான். ஞானம் வேறு ஒன்றும் இல்லை. நீதியும் நேர்மையும் நம்பகத்தன்மையும் வெளிப்படையான தன்மையும், இதுதான் ஞானம். ஞானம் என்றைக்குமே குறுக்கு வழியில் போகாது. நீ நிறைய பேர் நல்ல குணிங்க, யாக்கோபு குறுக்கு வழி தான் போனார், அவற்றை செழிப்பே இல்லை. ஆனால் யோசேப்பு தேவன் காட்டின பாதையில் போனார். வெற்றி பெற்ற புத்திசாலி இல்லை, புத்திசாலியெல்லாம் வெற்றி பெறுவதில்லை. ஜோம் இல்லாமா இது வேணும். ஞானம்னா என்னங்க? ஹலோ, ஞானம் அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படியா? காஸ்ட்லி ஸ்கூலில் சேர்த்து விடணும் என் பேரனை, என் பிள்ளைங்க காஸ்ட்லி ஸ்கூலில் படிக்கணும், அது ஞானம் இல்லை. இதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே, வார்த்தை கேட்பதே, நீதியாய் நடப்பது, நேர்மையாக நடப்பது, வெளிப்படையாக இருப்பது, தேவன் தந்த ஒன்றுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். எவ்வளோ பசங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா? நீ கூட இந்த அடக்காரனை பார்த்தோம், எவ்வளோ பையனுங்க வேலை செய்கிறானுங்க, எல்லா இடத்துலையுமே ஓடி ஓடி வேலை செய்கிறானுங்க. அவங்களுக்கு அந்த அந்த பாரம் இல்லை, அந்த எண்ணெய் இல்லை. அது யார் சொல்லி தரணும்? அது யார் சொல்லி தரணும்னு கேட்டேன். யார் சொல்லி தரணும்? அம்மா யார் சொல்லி தரணும் கேட்டேன். பேச மாட்டீங்களாம்மா? தலையாட்டுகளோன்னு சொல்லி தந்த மாதிரி தெரியல எனக்கு இது வரைக்கும். கவனிங்க. ஆனால் இதை மட்டும் எதிர்பார்க்குறோம். எதை எதிர்பார்க்குறோம்? செழிப்பு எதிர்பார்க்குறோம். என்னங்க? மூணாவது பாதுகாப்பு எதிர்பார்க்குறோம். மூணாவது அடுத்து படி மகிழ்ச்சி எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவரோடு வாழ்ந்தால் இதெல்லாம் வந்துடும். மகிழ்ச்சி வந்துடும், பாதுகாப்பு வந்துடும். ஆனால் என்ன சொல்லணும் தெரியுமா? பாவம், பிள்ளை இப்போ தான் வேலைலேருந்து வந்தான், பிள்ளை இப்படி தான், நாங்களாம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோம். இப்போ ட்ரெயின் யுவர் சில்ட்ரன், நடத்து விழாதிருப்பான். நான் சொல்கிறேன் புரியுதா? ஆதங்கத்தெல்லாம் சொல்கிறேன், சொன்ன மாதிரி தெரில எனக்கு இது வரைக்கும். ரைட். அதில் இன்னொன்று இருக்குது. வறுமை வந்துடும், ஏமாற்றம் வந்துடும், அவமானம் வந்துடும். அன்னைக்கு அவமானம் வரும்போது ஐயோ அழக்கூடாது. அந்த அவமானத்தை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த வேத பாடம். என்னங்க? அன்னைக்கு அவமானம் வந்தோன்னே பாஸ்டர் இல்லை நீ நடத்தலை, நல்ல அவமானம். அந்த வார்த்தை போட்டுக்கல, அவமானம். வறுமை வருமா? அப்புறம் ஷேம் போட்டாங்கல்ல, ஷேம் சொல்லுங்கள், ஷேம் சொல்லுங்கள், ஷேம். ஏமாற்றம் நிறைய வரும். தொடர்ந்து வார்த்தையை கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, ஞானத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். நேர்மை, இந்த டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையான நம்பகத்தன்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக அக்கௌண்டபிள். நீ கொடுத்த ஒன்றுக்கு நான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. வாட் எவர் இட் மேபி மணி, டைம், ஹெல்த், வாட் எவர் இட் மேபி. பணமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம். என்னை நம்பி அவர் தந்த ஒன்றுக்கு கணக்கு கொடுக்கணும். ஞானத்தோடு வாழ, செழிப்போடு வாழ, அநேகருக்கு ஆசுவமாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.